வம்பை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்பேற்பட்ட வம்பை விலை கொடுத்து வாங்குறதுல உலகத்திலேயே யாருன்னு கேட்டால் இந்த சாரதா பொம்பளையை தான் இருக்குங்க. ஏன்னா அவள் பேர் வடிவு. அவளுடைய வடிவம் வந்துங்க அபாரமாக இருந்தது. வாலிப்பான வளர்ச்சியுடைய ஒரு 18-20 வயசு இருக்கக்கூடிய வேலைக்கார பொம்பளைன்னு சொல்லப்படாது, அழகான பெண்ணுங்க. இப்படி வீட்டு வேலைகளை செய்வதற்காக இந்த சாரதா தான் வடிவை கூட்டிகிட்டு வந்திருந்தா. வாசல் பெருக்கிறதுக்கு, கோலம் இடுறதுக்கு, துவைக்கிறதுக்கு, பாத்திரம் ஒன்றும் கழுவுறதுக்கு, அப்பப்போ ஒத்தாசை பண்ணுறதுக்காக வச்சுருந்தா. ஆனால் அந்த வயசு பொண்ணு மேலே அவள் மீது இந்த சாரதாவின் பொல்லாத கணவன், அவன் பேர் நாகராஜுங்க, அந்த நாகராஜனுடைய திருட்டு பார்வை அப்படியே படுகிறத பார்த்து ரொம்ப பொங்கி பொங்கி பார்த்துட்டு இருந்தா இந்த சாரதா. சாரதாவின் கணவன் நாகராஜுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால நாய்க்குணம் வந்திருக்குமோ அப்படின்னு அடிக்கடி தோணுச்சு இவளுக்கு. வேலைக்கு வந்த இந்த வடிவோ ஒரு பேதைங்க, 10ஆம் பசலி, முழு வளர்ச்சி பெறாத மூளை கொண்டவளா இருந்தா. யார் எதை சொன்னாலும் அப்படியே செஞ்சு கொடுத்துருவா. அப்பேற்பட்ட 10ஆம் பசலி எதை வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவா, வேலை வாட்டும் மாங்குமான்னு செய்வா. இப்பேற்பட்ட பொம்பளை வச்சுக்கிட்டு இப்பேற்பட்ட பிள்ளை வச்சுக்கிட்டு நான் எப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு டெய்லி குழம்பிக்கிட்டே இருப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய கணவன் நாகராஜ் இவ இல்லாதப்போ நைஸா அந்த வடிவை பார்த்துக்கிட்டே இருப்பா சைடு கண்ணால. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த இந்த சாரதாக்கு இவனை என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நினைச்சிட்டு இருந்தா. இப்படி இருக்கிறப்போ இந்த சாரதாவுக்கு அடிக்கடி உடம்பு வேற சரியில்லாம போயிருது. அடிக்கடி லொக்குன்னு இருமிக்கிட்டு ஏதாவது மருந்து கொடுங்க, மாத்திரை வாங்கி கொடுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா. இதுவே பல சமயங்கள் என்ன ஆகுதுன்னா அந்த கணவனுடைய முகச்சுலுப்பிற்கு இந்த சாரதா ஆளாயிட்டா. எப்ப பார்த்தாலும் லொக்குன்னு இருமிட்டு தள்ளிப்போ அப்படின்னு இவளை விரட்டி விட்டுட்டு அதாவது வேலைக்காரி சமையல் பண்றது, பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறத ஒரு சைடு கண்ணால பார்த்துக்கிட்டே கிடந்தான். இதை இந்த கொடுமையை நான் எப்படித்தான் தாட்டி விடுறது அப்படின்னு வீட்டு வேலைக்காரி அனுப்பிச்சு விட்டாலும் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இந்த ஜொல்லு பாட்டி கணவன்ட்டு இருந்து அவளையும் காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றிக்கணும், முருகா ஒரு வழி சொல்லு அப்படின்னு டெய்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தா இந்த சாரதா. இப்படி சாரதா ஒரு சமயம் ஒரு விஷயத்த யூகம் பண்ணிக்கிட்டா. கணவரை ஜாடமாலையை எச்சரிச்சும் பார்த்தா. பல நல்ல பூஜ்யம்தான். மனைவி வீட்டில் இருக்கிற நேரத்திலேயே அந்த வடிவு பிள்ளைய காணாமுகமாய் அப்படியே பார்ப்பது, அப்புறம் அவள் அக்கம் பக்கம் நகரும் போது அந்த பேத பெண்ணிடம் குழஞ்சிட்டு பேசுறது, இப்படி சொல்லிவிட்டு ஓவரா பண்ணிட்டு இருந்தா நாகராஜ். 10ஆம் பசலி வடிவு எந்த நேரமும் இவன் சொல்றத கேட்க ரெடியா தான் இருந்தாலும் தெரிஞ்சது இந்த சாரதாக்கு. என்ன செய்யலாம்? 2 நாளா யோசனை, பலமான யோசனை சாரதாக்கு. அன்னைக்கு மாலையில ஒரு 5 மணி 5:30 இருக்கு. சாரதா கோயிலுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டான். இதை நாகராஜ் தெரிஞ்சுக்கிட்டு வேணே ஆபீஸ்ல நேரமே அப்படியே இந்த வடிவை இன்னைக்கு கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டாப்ல. என்னன்னா மனசு அவ வர்றதுக்குள்ள ஏதாவது கனெக்ட் பண்ணணுமே தீவிரமா யோசனை பண்ணது. உடனே ஒரு குட்டி நாடகம் ஒன்று தோணுச்சு அவளுக்கு. வழக்கம் போல தலைவலி வந்ததாக நடிக்கலாம், வடிவை தைலம் தேய்ச்சோட சொல்லலாம். அவகிட்ட வந்தோடனே அவளை அப்படியே நைஸா பேசி நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாகராஜ் திட்டம் போட்டான். அப்படியே நிறைவேற்றுறதுக்கு ஐடியாவும் பண்ணான். ஆபீஸ்ல இருந்து வந்த உடனேங்க சோபாலுக்கு வந்துக்கிட்டு வடிவு வடிவு அப்படின்னு அன்பா மனைவியை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டான். அந்த வேலைக்கார புள்ள வடிவுக்கு அதுவும் புரியல. என்னங்க ஐயா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கிட்ட வந்தாப்புல. ஐயா யாராச்சும் வாங்கலே, எனக்கு வலிக்குதே அப்படின்னு மண்டையை பிடிச்சிக்கிட்டு அழுத மாதிரி வந்திருந்தா அந்த நாகராஜ். என்னங்காச்சு, யாரையாவது கூப்பிடட்டுமா? அக்கா கூட இப்ப பார்த்து இல்லையே கோயிலுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு வடிவு ஏத்தமா சொல்ல, ஏமா நீ யாரையும் கூப்பிட வேணாமா, அடிக்கடி தலைவலி வர்றதா, இந்த அலமாரி இருக்குல்ல அலமாரி, அந்த அலமாரிக்குள்ள தைலம் வச்சுக்கிறேன், அந்த தைலத்தை கொண்டாந்து உங்க ஐயால தலைக்குள்ள தேய்ச்சி விட்டேன்னா தலைவலி போயிரு அப்படின்னு அவன் ஒரு விதமா சொல்ல, இந்தோங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அறக்க பறக்க ஓடி தைலத்தை எடுத்து நாகராஜ் தலையில தேய்ச்சிட்டே இருந்தாப்ல. இவன் தேய்க்க அவனுக்கு ஏது தலைவலி, நீ தேய்ச்ச உடனே தலைவலி சிட்டா பறக்குதுமா அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரி அந்த நாகராஜ் பேச அந்த வேலைக்காரி வடிவுக்கு ஒன்றும் புரியல. என்னங்க ஐயா இன்னும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன, ஒண்ணுமில்ல வடிவ, வாழ்க்கையில நான் சந்திச்சதெல்லாம் ஏமாத்தான், அனுபவிச்சதெல்லாம் தோல்விதான். எத்தனையோ எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனா எல்லாத்துக்கும் தோத்த ஒருத்த உலகத்துல இருக்கானா அது நான் தான். உனக்கு தெரியுமா என்னோட கஷ்டம் அப்படின்னு நைஸா ஒரு பிட்ட போட்டாரு. வடிவு அந்த நாகராஜ் சொல்றதையே பார்த்துட்டு இருந்தாப்புல. எனக்கு வாச்ச சம்சாரம் இருக்கால, சம்சாரம் அவளுக்கு பெரிய நோய் இருக்குதுமா, அவளுக்கு டெய்லி மாத்திரை மருந்து வாங்கி என் சம்பளமே பாதி காலியா போயிருது, எனக்கு ஏது நிம்மதி அப்படின்னு நைஸா அடுத்த பிட்டையும் போட்டா.
இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்குது. நீயும் இந்த வேலையை விட்டு போயிட்டீன்னா நான் நிற்கதி ஆயிடுவேன் அப்படின்னு அடுத்த விட்ட போட்டான். எங்கிட்ட பேசுறப்போ எனக்கே பெரிய உற்சாகம் வருது. அது நீ எங்கிட்ட பேசுறப்போ இன்னும் உற்சாகம் டெய்லி அதிகமாயிட்டே இருக்குது. இதனால் வரையில இந்த துயரங்கள்லாம் கரைஞ்சு போறதுக்கு காரணம் நீ இங்க இருக்கிறத அப்படின்னு கடைசி விட்ட போட்டா. நாகராஜ் வடிவை கவர் பண்ண இப்படி விட்டு மேல விட்டா போட்டுட்டே இருக்க வடிவு, ஏங்க ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு வடிவு சொல்ல, என்னம்மா சொல்லு வடிவு அப்படின்னு நாகராஜ் கேட்க, போன வருஷம் இதே போல ஒரு வீட்டுக்காரர் கிட்ட நடந்துக்கிட்டாரு. அதோட அவருக்கு எனக்கு பெரிய சண்டையாகி போச்சு அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு அந்த வீட்டுக்காரனுக்கு ஏதோ நோயின்னு சொன்னாங்களே, எய்ட்ஸ் நோய் இருந்ததாமா அப்படின்னு சொல்ல பகீர்னு வந்ததாமா அந்த நாகராஜுக்கு. பேயை கண்ட மாதிரி அலறி அப்படி தள்ளிப்போ 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 அப்படின்னு தள்ளி விட்டாராமா. அத்தோடு இந்த வடிவு அப்பாடி தப்பிச்சம் பொழைச்சோம் அப்படின்னு அந்த சூழ்ல இருந்து தான் தப்பிச்சுட்டு அக்கட போயிட்டாராமா. கொஞ்ச நேரம் கழிச்சு கோயிலுக்கு போன சாரதா வீட்டுக்கு வந்திருக்காப்ல. வந்தோடனே நம்ம சாரதா கிட்ட வழி சொல்லியிருக்காப்ல, அக்கா அக்கா அவரு இனிமேல், அதாவது வீட்டுக்காரரு இனிமேல் என்கிட்ட தப்ப நடந்துக்கவே மாட்டாருக்கா. நீங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த எய்ட்ஸ் மந்திரம் இருக்குல்ல, எய்ட்ஸ் மந்திரம் அதை இன்னைக்கு போட்டு விட்டேன். அதோட அவங்க கணவர், அதான் நம்ம நாகராஜ் ஐயா போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு கப்புன்னு படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவ சாரதா அந்த 40 வயசு நாய்க்குணம் படைச்ச நாகராஜுடைய ரூமுக்கு போய் கதவை தட்டி, என்னங்க ஏங்க படுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன, ஒன்றும் இல்லம்மா, என்ன உங்களுக்கு தலைவலின்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சாரமா. இனிமேல் நம்ம ஜொல்லு பார்ட்டி கணவங்கிட்ட இருந்து வடிவு தப்பிக்க வச்சிட்டோம், நானும் தப்பிச்சுக்கிட்டேன், இனிமேல் நாகராஜ் ஒழுக்கமா இருப்பேன், இனிமேல் நம்ம வாழ்க்கையை நல்லபடியா வாழ்வோம் அப்படின்னு சாரதா அந்த முருகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வடிவை பத்தி பயம் இல்லாம, நாகராஜ் பத்தி பயம் இல்லாம ஜாலியா வாழ்க்கையை வாழ்ந்தாலாமா. போயிட்டு வரட்டுங்களா? நன்றி, வணக்கம்.